இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, அவங்க மிக சிறந்த புத்திசாலிங்க. ஆனால் அவங்களுக்கு மோகம், அதாவது மாய பற்றுதலுங்கிறது பெரிய பங்களவில் இருக்குது. அவங்களோட டீனேஜ் பருவத்தில் அவங்களுக்கு ரொம்பவுமே அதிக அளவில் மோகம் இருக்குது. ஏன்னா சூழ்நிலையே மோகமயமானதாக இருக்கிறதுனால குழந்தைகளும் ரொம்ப மோகத்தோடு இருக்காங்க. அதுவும் இங்கே இந்த தேசத்தில் ரொம்ப அதிக அளவில் மோகம் இருக்குது. இந்த மோகத்தால் அறியாமை திரைகள் அதிகமாக இருக்குது. இந்த மோகத்தால் குழந்தைங்க அவங்களாவே தானாக விவேகத்தோடு செயல்பட முடியாமல் போகுது. விவேகம் அப்படின்னா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை, அதாவது எது நல்லது எது கெட்டது, எந்த செயலை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. இங்கே இந்த நாட்டில் அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அதை அவங்க வழக்கப்படுத்திக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை குழந்தைங்க கவனித்து பார்த்து அதை பழக்கப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. நீங்கள் ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசும்போது என்னென்னு சொல்லுவீங்க? எங்கள் காலத்திலெல்லாம் நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடங்கி ரொம்ப பணிவாக நடப்போம், அவங்கள எதிர்த்து பேசவே மாட்டோம், அவங்க எங்களை ஏதாவது செய்ய சொன்ன ஏன்னு கேட்கவே மாட்டோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட நாங்கள் எங்கள் பெற்றோர்கிட்ட ஏன் அப்படின்னு கேட்டதே இல்லைன்னு சொல்கிறதுனால அவங்க உங்களை ரொம்ப பெருமையாக பார்த்து, ஓ எப்படி பெற்றோரை எதிர்த்து பேசாமல் இருந்திருக்காங்கன்னு உங்கள் மேலே மதிப்பு அதிகமாகும்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. அதுக்கு மாறாக அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க பெற்றோர் சொல்கிறதையெல்லாம் அப்படியே செஞ்சுருக்காங்க, ஏன்னா சுயமாக சிந்திக்க தெரியாதனால தான். அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்காமையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு குழந்தைங்க தப்பாக தான் எடுத்துப்பாங்களே தவிர சரியான விதத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கள் பெற்றோர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ற குழந்தைங்களே ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாகவே அவங்க சொல்லிட்டாங்க. உங்களோட குழந்தைங்க தான் இங்கே என்கிட்ட சத்சங்கத்துக்கு வரும்போது நீங்கள் இல்லாதப்போ அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? உங்கள் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அம்மாங்களை பற்றி அவங்க குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, அம்மா தான் எங்களை ரொம்ப நச்சரிச்சுட்டே இருக்காங்க. எப்போவுமே நச்சரிக்கிறது அப்படின்னா எப்போவுமே எல்லாத்துலேயுமே குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது, அப்படித்தானே? அதுக்கு அதுதான் அர்த்தம். அம்மாங்கிறவங்க குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? முதல்ல அவங்க தன்னோட கணவனை நச்சரிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் குழந்தைங்க ஆனதும் அவங்கள நச்சரிப்பாங்க. ஐயோ, இந்த தாய்மாருங்க எப்போ தான் எப்படி மற்றவங்கள குறை சொல்கிறத நிறுத்துவாங்களோ என்னென்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹைப்பராக இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ இங்கே இந்த சத்சங் குரூப் குழந்தைங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. அவங்க இப்படிங்கிறதுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடனடியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டானவங்க. அப்படி குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க நினச்சாங்கன்னா, அப்போது நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்க எதுக்கு உங்களை புரிய வைக்க பார்க்குறாங்க? அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதையை பெற்றோராக இருக்கிற நீங்களே முறிச்சுடாதீங்க. நீங்கள் செய்கிற நச்சரிப்புனால அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போயிடுது. நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அவங்களால நேரடியாக சொல்ல முடியாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்கன்னு அவங்களுக்கு எதனால் தோணுது? ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்துப்படி பார்க்குறீங்க, அதே மாதிரி அவங்க அவங்களோட கண்ணோட்டத்துப்படி பார்க்குறாங்க.